Hi guys, welcome to Easy English channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஸோ இதில் ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பாசிவ் வாய்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால் the doer takes center stage. அதாவது the person who is performing a particular action is known as the doer. அதாவது யார் ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டூயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம சப்ஜெக்ட் அதாவது டூயருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி பாசிவ் வாய்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் த ரிசீவர் டேக்ஸ் சென்டர் ஸ்டேஜ். அதாவது த ஆப்ஜெக்ட்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பாசிவ் வாய்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா த பாய் கிக்ட் த பால் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே த பாய் அப்படின்றது நேம் ஆஃப் அ பர்சன் அண்ட் கிக்டு அப்படின்றது ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட். பால் அப்படின்றது ஆப்ஜெக்ட் யூஸ்டு பை நவுன். ஸோ பாயை நான் சப்ஜெக்டுன்னு மார்க் பண்ணியிருக்கேன், கிக்டு அப்படின்றத நான் வேர்புன்னு மார்க் பண்ணியிருக்கேன், பால் அப்படின்றத ஆப்ஜெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இதே சென்டென்ஸை நான் பாசிவில் மாற்றும் போது த பால் இஸ் கிக்டு பை த பாய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போது த பால் இங்கே ஆப்ஜெக்டாக இருந்தது, இங்கே சப்ஜெக்டாக மாறி இருக்குது, வேர்ப் கிக்டாகவே இருக்குது. பை அப்படின்ற ஏஜெண்ட்டை நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே இங்கேருந்து சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக மாறி இருக்குது. ஸோ எப்படி ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம மாற்றலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒரு சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்க்கு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதில் அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த 5 ரூல்ஸில் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் த சப்ஜெக்ட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்னவாக மாறும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்டாக மாறும். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பி. அதாவது பி ஃபார்ம் வேர்பில் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான பி ஃபார்ம் வேர்பை நம்ம செலக்ட் பண்ணணும். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா யூஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய வேர்பை பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சப்போஸ் இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் நமக்கு அது ஆல்ரெடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் பை அப்படின்ற ஏஜெண்ட்டை இங்கே பாசிவ் வாய்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பிகம்ஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னவாக மாறும், பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக மாறும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஷீ ஹெல்ப்ஸ் ஹிம். ஸோ ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட், ஹெல்ப் அப்படின்றது வேர்ப், ஹிம் அப்படின்றத நான் ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் நான் சொன்ன மாதிரியே எப்போவுமே நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் எந்த ஒரு எரரும் இல்லாமல் ஆன்சர்ஸ் நமக்கு கரெக்டாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் த சப்ஜெக்ட். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை நான் என்னவாக மாற்றிருக்கேன், சப்ஜெக்டாக மாற்றிருக்கேன். ஸோ இது எப்படி இங்கே ஹிம்லேருந்து நமக்கு ஹீயாக மாறுச்சு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இங்கே சப்ஜெக்ட் அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நம்ம பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணும்போது ஐ அப்படின்ற ப்ரொனவுன் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் மீ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். வி அப்படின்றத அஸ் அப்படின்னு மாற்றுவோம், யூவாகவே ரிமைன் ஆகும், ஹீ அப்படின்றத ஹிம்மாக மாற்றுவோம், ஷீ அப்படின்றத ஹர், இட் தெம்மாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ புரியுதா, இம்மை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹீ அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் பி. ஸோ இங்கே நம்ம இஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய வேர்பு பாருங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு த டென்ஸ் ஆஃப் த ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு இங்கே பி ஃபார்ம் வேர்பை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இது இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதனால் நான் இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ரீசன் இன்னொன்று நான் ஏன் இஸ் யூஸ் பண்ணாமல் இஸ் ஆர் ரெண்டு யூஸ் பண்ணலாம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. இங்கே இஸ் யூஸ் பண்ண ரீசன் சப்ஜெக்ட் வந்துட்டு சிங்குலராக இருக்குது.
ஸோ சிங்குலர் தட் டு வித் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றதுனால நான் இங்கே இஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் யூஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ இங்கே ஹெல்ப் அப்படின்ற வேர்பை நான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு சேஞ்ச் பண்ணும்போது ஹெல்ப்ட் அப்படின்னு மாறுது. அண்ட் ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னா பை அப்படின்ற ஏஜெண்ட்டை நான் ஆட் பண்ணணும். ஸோ பை ஆட் பண்ணியாச்சு. ஸோ தென் சப்ஜெக்ட் பிகம்ஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகிருக்கீங்க, ஹர் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு டென்சஸ்னால் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெசண்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 டென்சஸ் இருக்குது. ஸோ அதில் டென்சஸுக்கோ இல்லை வாய்ஸ்க்கோ எதுக்கு இப்போ டென்சஸ் கொண்டு வந்து நம்ம வாய்ஸில் லிங்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதே மாதிரி டென்சஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நான் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லி தர போகிறேன். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலாகவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், இதுதான் ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர், அதுவும் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு. பட் இதில் வி ப்ளஸ் என் வி ப்ளஸ் இஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா விச் மீன்ஸ் வேர்ப் ப்ளஸ் எஸ் அண்ட் வேர்ப் ப்ளஸ் இஎஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் வேர்போட ஆப்ஜெக்ட் வரும்போது வேர்ப் ப்ளஸ் எஸ்ஸோ இல்லை வேர்ப் ப்ளஸ் இஎஸ்ஓ வரலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஷீ சிங்ஸ் அ சாங். ஸோ ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட், சிங் அப்படின்றது வேர்ப், எஸ் அப்படின்றது தான் இங்கே வேர்ப் ப்ளஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அ சாங் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ இதே பாசிவ் வாய்ஸில் அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட நான் சொன்னேன் இல்லையா ரூல்ஸில் செகண்ட் ரூல் என்ன, நமக்கு கரெக்டான பி ஃபார்ம் வேர்பை சூஸ் பண்ணணும். ஸோ அதில் ஆம், இஸ், ஆர் அலாங் வித் வேர்பை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக சேஞ்ச் பண்ணுவோம். பை அப்படின்ற ஏஜெண்ட்டை ஆட் பண்ணுவோம், ஆப்ஜெக்டை ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், ஸோ இங்கே அ சாங் அப்படின்றது ஆப்ஜெக்ட், ஸோ இங்கே சப்ஜெக்டாக மாறி இருக்குது. சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றதுனால இஸ்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிங், சாங், சங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் சிங் என்னது சங். பை ஏஜெண்ட் ஆட் பண்ணி ஷீ அப்படின்றது ஹர்ரா இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரெசண்ட் கண்டினியூஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்டோட ஆம், இஸ், ஆர் வரும் அலாங் வித் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இங்கே ஏன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வருது அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும் கண்டிப்பாக, அண்ட் அலாங் வித் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஷீ இஸ் சிங்கிங் அ சாங். ஸோ இப்போது இதுக்கான பாசிவ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட், ஆம், இஸ், ஆர். ஸோ இங்கே கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதுனால பீயிங் ஆட் பண்ணியிருக்கோம். அலாங் வித் தட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் என்னவா சேஞ்ச் ஆகுது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக சேஞ்ச் ஆகுது. கூடவே பை அப்படின்ற ஏஜெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் ஏன் நம்ம பீயிங் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி கண்டினியூஸ் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணுவோம், பீயிங் அப்படின்றத ஆட் பண்ணுவோம். ஸோ இது இங்கே என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, அ சாங் இஸ் பீயிங் சங் பை ஹர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுக்கான ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட், இங்கே ஹாவ் ஆஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஹாவ் ஃபார்ம் தான் வரும், ஹாவ் ஃபார்ம் வேர்ப் தான் வரும். ஸோ ஹாவ் இல்லைனா ஹேஸ் மட்டும்தான் நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் அலாங் வித் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஷீ சங் அ சாங். இங்கே ஆல்ரெடி நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் என்ன ஆகிடும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வந்துடும். ஸோ ஷீ ஹேஸ் சங் அ சாங். இங்கேயே நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர், சப்ஜெக்ட் சிங்குலர் அப்படின்றதுனால ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் சங்குன்னு வந்திருக்கு அ சாங். அண்ட் இன்னொன்று பாசிவ் வாய்ஸில் வரும்போது அதே மாதிரி ஹேவ் இல்லைனா ஹேஸுன்னு வரும். இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னாக்கா பி ஃபார்ம் வேர்புக்கு பதிலாக இங்கே நான் பீன் அப்படின்றத ஆட் பண்ணியிருப்பேன். எப்படி இங்கே வந்துட்டு கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு வரும்போது பீயிங் ஆட் பண்ணணும், இங்கே பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வரும்போது பீன் அப்படின்றத நான் ஆட் பண்ணியிருக்கேன் அலாங் வித் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை அண்ட் ஆப்ஜெக்ட்.
ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். A song has been sung by her. சப்போஸ் இங்கே have வரணும் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஐ அப்படின்ற ப்ரொனவுனுமே ஹாவுக்கு எக்ஸப்ஷனல் கேசஸ் தான். ஸோ ஹேஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் சிங்குலரில் இருந்தால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலில் இருந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று, இது ஒரு சின்ன ட்ரிக் தான். சப்போஸ் இது கொஞ்சம் ஃபன்னியாக கூட இருக்கலாம், பட் ஸ்டில் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஹேஸ் எதில் முடியுது அப்படின்னு பாருங்கள், எஸ்ஸில் முடியுது. ஸோ எஸ்ஸில் முடிகிறது எல்லாமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஹேவ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன ட்ரிக் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதில் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. இதே நம்ம வந்துட்டு பாசிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் ஆக்டிவ் வாய்ஸில் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுமே ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஹேவ் ஆர் ஹேஸ் இங்கேருந்து எடுத்திருப்போம், வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இங்கேருந்து எடுத்திருப்போம். ஸோ ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ ஒன்றுமே இல்லைங்க. ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் ஹேவ் இல்லைனா ஹேஸ் வரும். ஸோ இதுலேயுமே இஸ் அப்படின்றது எதில் முடியுதுன்னு பாருங்கள், எஸ். ஸோ இஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். ஆர் எதுக்கு அப்படின்னா ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹேவ் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் வந்துட்டு சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட்டுக்காக நம்ம ஹேவ் ஹேஸ் எடுத்திருக்கோம், கண்டினியூஸ்க்காக வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஷீ ஹேஸ் பீன் சிங்கிங் அ சாங். ஸோ இதுக்கு பாசிவ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இதுதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் வித் எக்ஸாம்பிள். ஸோ இதோட இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் பாஸ்ட் டென்ஸுக்கோ இல்லை ஃப்யூச்சர் டென்ஸுக்கோ நம்ம இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரக்சரோட ஒரு வாய்ஸ்லேருந்து இன்னொரு வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.